Hi friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த கிளைமேட்டை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இது போல் கிளைமேட் எல்லாம் பார்த்து. இன்னும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே ரொம்ப காஞ்சு போன மாதிரி மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மழை வந்ததுமே செடியோட தன்மை எல்லாமே அப்படியே சூப்பராக மாறிடுச்சு. ஸோ மழைக்கு அப்புறமா இந்த செடிகளில் வந்த முதல் பூ இதுதான். ஸோ என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி பராமரித்து பார்த்துக்கிட்டாலும் மழை வந்தால் அந்த செடிகள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸே தனி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இப்போ மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஈரசந்தனை வந்து வாங்கியிருக்கீங்களா. ஸோ அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா சமீபமாக இப்போ நிறைய பேர் வந்து நான் நிறையா க்ளீனிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஆனாலும் பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் டவுட்டும் வந்து கேட்குறீங்க. ஸோ அதை எல்லாமே இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டு சண்டே அப்போது உங்களுக்கு அந்த க்ளீனிங் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அந்த விம் சுத்தமும் கொஞ்சம் சபினா வச்சு க்ளீன் பண்ண அந்த பூஜை பாத்திரம் தான். ஸோ இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. எந்த ஒரு கலர் சேஞ்சுமே இல்லை பாருங்கள். ஸோ இது நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சனோ அதே போல் தான் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப கருத்து போயிடுது, க்ளீன் பண்ணி வச்சாலே கலர் மாறிடுது அப்படின்லாம் சொன்னீங்களா. ஆனால் அது போலலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காக தான் நான் 1 வீக்காக வச்சுருந்து அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஈரசந்தனத்தை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரசந்தனம் தான். நிறைய பேர் வந்து எதுவும் கேட்குறீங்க, எது வந்து நம்ம வாங்கினா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க, பவுடராக இல்லை ஈரசந்தனமான. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கக்கூடியது இந்த ஈரசந்தனம் தான். ஏன்னா அதில் தான் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் பூஜை பொருட்களுக்கும் சரி, சுவாமி ஃபோட்டோகளுக்கெலாம் வைக்கும்போது அந்த வாசனை ஒரு 2 நாள் வரலுமே அதில் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு வாசனை கொடுக்குறது தான் இந்த ஈரசந்தனம். ஸோ ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரசந்தனத்தை வந்து ஒரு கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்ம வச்சுருக்க முடியும், அதுக்கப்புறம் அது காஞ்சு போயிடும், நம்மளால் வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது போலலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈரசந்தனத்தை பொறுத்தவரை நீங்கள் 1 வருஷம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த வாசனை துளியும் போகாமல் இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் பூஜைக்கு விளக்குகளுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த ஈரசந்தனம் தான் இது. இதை எப்பயுமே என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இதே கவர்லேயே அந்த சந்தனத்தை நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பிளாஸ்டிக் பாக்ஸில் உள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அது போல் தான் வச்சுருக்கேன். இது போல் நம்ம இந்த நெயில் பாலிஷு இந்த இதெல்லாம் வைக்கக்கூடிய இந்த ரேக் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜோட டோர் சைடில் அந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும். சிலர் வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாக மாறிடும், அதனால் அங்கெல்லாம் தேவையில்லை. நார்மலாக நம்ம இந்த நெயில் பாலிஷ் வைக்கக்கூடிய அந்த டோர் சைடில் வச்சாலே போதும். அந்த கூலிங்கே இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் போலவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போது மெயினான டிப் என்ன பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம விளக்குகளுக்கும் சரி, இல்லை சுவாமி படங்களுக்கு நம்ம பொட்டாக வந்து வைப்போம் இல்லைங்களா, மஞ்சள் குங்குமம் வைப்போம். ஸோ அது கூட இந்த ஈரசந்தனத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வெறும் மஞ்சளை மட்டும் கலக்கி நம்ம சுவாமி படங்களுக்கோ இல்லை விளக்குகளுக்கோ பொட்டு வைக்கும்போது அந்த மஞ்சள் அதுலேருந்து விழுந்துடும். ஒரு 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து விழுந்துடும். ஸோ அது எண்ணெய்க்குள்ளே படும்போது அந்த எண்ணெயோட கலரும் மாறும். அதே மாதிரி விளக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் அந்த பாசி படிஞ்ச மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா. ஸோ அதனால் இந்த ஈரசந்தனத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சளோட. ஸோ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்குகளுக்கு பொட்டு வைக்கும்போது அந்த நல்ல பசையாட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு விளக்கில் நம்ம வைக்கக்கூடிய பொட்டு வந்து கீழே விழவே விழாது. ஏன்னா இப்போ ஒரு 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா சமீபமாக நான் இந்த மெத்தடை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், இன்னொன்று நம்ம வைக்கக்கூடிய பொட்டு வந்து துளியும் கீழே வந்து விழவே விழாது. அதனால் கண்டிப்பாக ஒருவேளை நீங்கள் ஈரசந்தனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இது போல் தான் நாங்களும் பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் நம்ம வைக்கும்போது 1 வாரம் to 2 வாரம் ஆனாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டு வந்து கீழே விழாமல் இருக்கும். என்னோட எண்ணெய் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், நம்ம தீபமும் அழகாக ஏற்றிக்க முடியும். அதே மாதிரி இந்த பூஜை பாத்திரம் நான் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நிறையா வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே இப்போது ரீசெண்ட் டேஸில் ஒரு சிலர் வந்து என்ன பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு லிக்விடும் வாங்காமல் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான்
பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பு, அது கூட சபீனா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு தேய்ச்சாலே கூட போதும், நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். இன்னொன்று ஒரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பித்தளை பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் உப்பும் சபீனாவும் வச்சு தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது போல் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். அதுவே நீங்கள் வந்து செம்பு பாத்திரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா புளி கொஞ்சம் உப்பும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து செம்பு பாத்திரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். ஆனால் அதுவே பித்தளை பாத்திரத்துக்கு பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக கருத்த மாதிரியும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பூஜை பாத்திரங்களை நீங்கள் பளபளப்போட பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரசந்தனத்தை விளக்குக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சந்தனத்தை அழகாக வந்து பயன்படுத்திக்கலாம். இதுவும் அதே போல் தான். நீங்கள் அந்த நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கனால நம்ம சுவாமி படங்கள் பொட்டு வைக்கும்போது அது கீழே விழவே விழாமல் இருக்கும். இன்னொன்று நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த சந்தனம் ஒன்றை பயன்படுத்துறதுனால நம்ம கூட பன்னீரோ இல்லை வேறு வாசனை பொருட்கள் எதுவும் சேர்த்தணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா இதுவே அந்தளவுக்கு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் நிறையா கேட்கக்கூடிய ஒரு டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தீபம் ஏற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பச்சை கலர் திரியை வந்து போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து இது வந்து நீங்கள் ஏன் முருகருக்கு ஏன் பச்சை கலர் திரியை வந்து பயன்படுத்துங்கிற மாதிரியும் கேட்குறீங்க. பொதுவாகவே பச்சை கலர் திரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு உகந்த கலர்னு சொல்லுவாங்க. முருகருக்குமே அந்த கலர் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து க்ரீன் கலர் வந்து பயன்படுத்தினேன். பச்சை கலருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம், செல்வ செழிப்பு, அதே மாதிரி தொழில் வளம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு திரி தான் இந்த க்ரீன் கலர் திரி. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த இந்த குட்டி குட்டி டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் இன்னும் அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.